வணக்கம். என்னோட பேர் இமயவரம்பன். நான் மெல்பர்ன்லேருந்து இதை பதிவு பண்ணுறேன். என்ன இப்போ அங்கே போராடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெண்டு விஷயம், ஒரு ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு உரிமை எடுத்து சொல்லணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன். ஊர் வைக்கலன்னா அவங்க தானாக போயிடுவாங்க. இதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 3 மாதத்துக்கு யாருமே டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க. நீங்கள் தானாக டாஸ்மாக் பக்கம் போகாமல் நின்னீங்கன்னா, உங்கள் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 மாதத்தில் என்ன நடக்கும்னா, முதல் விஷயம் அரசுக்கு நஷ்டமாகும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம இன்றைக்கி டாஸ்மாகில் மது விற்கிற எல்லா டிஸ்டிலரிஸ்க்கும் அரசியல்வாதிகளோட சொந்தமாக, இல்லைன்னா அவங்களோட பினாமி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது டைரெக்டாக அவங்கள தான் இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதனால் அந்த வியாபாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த அரசியல் சார்ந்த நியூஸ் சேனல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட் தட் ஒவ்வொரு அரசியல் சேனல், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் 3 மாதம் பார்க்குறத தவிர்க்கணும். அதாவது நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, விமர்சனம் பண்ண பார்க்குறீங்க, கிண்டல் பண்ண பார்க்குறீங்களா, எதுக்காக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியாது. டிஆர்பிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்றது மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட நீ ஒரு வாடிக்கையாளன். உங்கள் வாடிக்கையாளன் ஒன்று உங்ககிட்ட ஏதாவது விற்கிறான், இல்லை உன்னை வேற யாருக்கும் விற்கிறான். அதுதான் அவங்க பண்ணுறாங்க. நீ பார்க்குற, நான் ஒரு ரஜினி படம் போட்டேன்னா இன்னைக்கு 2 கோடி பேர் இன்னைக்கு நைட்டு உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் உன்னை அட்வர்டைசஸ்க்கு விற்கிறான். அவன் அட்வர்டைசஸ்க்கு அந்த மாதிரி நீ யாருமே பார்க்கல அப்படின்னா அவனால் அட்வர்டைசஸ்க்கு அதை விற்க முடியாது. அவனோட டிஆர்பி ரேட்டிங்கே வராது. அப்போது அந்த மெட்ரிக்ஸே அடி வாங்கிடுச்சு. ஸோ 3 மாதம் இதை நான் ஏன் 3 மாதம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் 30லேருந்து 45 நாள் தான். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 30லேருந்து 45 நாளுக்குள்ள முதல் சைக்கிளில் வாங்கின பொருளுக்கான காசை கொடுத்துட்டு 2வது சைக்கிளுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணும். எல்லா பிஸ்னஸ்லையும் இல்லை. ஸோ நீ முதல் சைக்கிளில் வாங்கின பொருளே விற்காதப்போ 2வது பொருளுக்கு ஆர்டர் வைக்க மாட்டான். நம்ம 2 சைக்கிள் 3 சைக்கிள் தாண்டிச்சுன்னா எல்லா கம்பெனியும் அவங்களால அதுக்கு மேலே அது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண முடியாது. எல்லா கம்பெனியும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் கோ பேங்க்ரப்ட். நீ 2 மாதத்துக்கு மேலே நீ ப்ரோக்ராம் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒரு சேனலை பார்க்கலன்னா அவங்களோட டிஆர்பி அவ்வளோ கம்மியாகிடும். அடுத்து அதில் யாருமே உனக்கு அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது 2 மட்டும் நம்ம பண்ணோம்னாலே போதும். யூ ஆர் ஆக்சுவலி ஹிட்டிங் தம் வேர் இட் ஹர்ட்ஸ் மோஸ்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வாடிக்கையாளர், அந்த வாடிக்கையாளருடைய பவர் என்னங்கிறத நீங்கள் காட்டணும். நம்மளே வாங்கி நம்மளே கீழே ஊற்றுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் உள்ளே உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். புரியுதுங்களா? வாடிக்கையாளரோட பவர் என்னங்கிறத நீங்கள் தான் காட்டணும். நீங்கள் வாங்குறதுனால தான் அவன் விற்கிறான். நீ காக்காய்க்கு சோறு வைக்காம பாரு, காக்கா தானாக பறந்து போயிடும். அதை விட்டுட்டு காக்காக்கு சோறு வச்சுட்டு குச்சியை வச்சு விரட்டிகிட்டே இருக்கிறது நம்மள மாதிரி யோசிக்க தெரிந்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அவன் ஏன் நம்ம ஊர் ஆண்களை சரக்குனாலையும் பெண்களை சீரியல்னாலையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்? ஏன்னா உன்னை யோசிக்க வைக்கக்கூடாது. நீ யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அவனுக்கு டேஞ்சர் இல்லையா? ஸோ 2 விஷயம் அவங்களுக்கு பெரிய பொருளாதார சப்போர்ட்டு. ஒன்று மீடியா, எல்லாமே அவன் வச்சிருக்க சேனல். இன்னொன்று டிஸ்டிலரிஸ், எல்லாமே அவனுடைய சொந்தம். இது 2த்தையும் நீங்கள் 3 மாதம் நம்மளுடைய பழக்கத்தை மாற்றி அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம சைடு நம்ம பழக்கத்தை ஒரு 3 மாதம் மாற்றி பாருங்கள், எல்லாம் தானாக வழிக்கு வந்துடுவாங்க. நன்றி. இதான் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் புரியணும். ஸோ தட் அவங்க போராடும் போது இன்னும் எப்படி அது பல மடங்கு இதோட இம்பாக்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு. இது 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் பண்ணீங்கன்னா 3 சைக்கிள் அடி வாங்கிச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்களால மேலே வரவே முடியாது. தேங்க்ஸ். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.